இன்றைய சமூகத்தில் மிக பிரதானமான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் 3 விஷயங்களை மிகவும் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று என்னன்னா, இந்த இளைய தலைமுறையினர் முதியவர்களை மதிப்பதில்லை என்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. 2வது குற்றச்சாட்டு என்னன்னா, இன்றைய பிள்ளைகள் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மதிப்பதில்லை என்ற 2வது குற்றச்சாட்டும் இருக்கிறது. 3வது குற்றச்சாட்டு, இன்றைய தம்பதியர்கள் கணவன் மனைவியிடத்துல சரியான புரிதல் இல்லை, எனவே ஆண்களும் தலாக் விடுகிறார்கள், பெண்களும் குணாப்படுகிறார்கள். இது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இந்த 3 பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தீர்வாக சொல்கிறது. இளைய தலைமுறையினர் முதியவரை கருணையோடு பார்க்காதன் விளைவே முதியவர்கள் இன்றைக்கு மதிக்கப்படுவதில்லை. பிள்ளைகள் உள்ளத்தில் தங்களுடைய பெற்றோர்கள் மீது கருணை இல்லாத போனதின் விளைவே இன்றைக்கு பெற்றோர்களை பிள்ளைகள் புறக்கணிக்கிறார்கள். 3வது, கணவன் மனைவியிடையே பரஸ்பரசம் இல்லாமல் போனதின் விளைவே கணவன் மனைவிகள் இருவரும் பிரித்து விடுகிறார்கள். இந்த 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த 3 தரப்பினர்களுக்கும் தேவையான ஒன்று என்னன்னா கருணை. இந்த கருணை இவர்களிடத்தில் இல்லாமல் போனதின் விளைவே இவரிடத்தில் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கருணையின் அடிப்படையில் இயங்கும் ஒரு இளைய தலைமுறையினாலேயே இன்றைக்கு முதியவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். கருணையை கொண்டுள்ள சந்ததியினாலேயே இன்றைக்கு பெற்றோர்கள் மதிக்கப்படுகிறார்கள். கருணையின் அடிகளாக கொண்டிருக்கும் ஒரு ஆணால் ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணால் ஒரு ஆணும் நல்ல மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வை வாழ முடியும். கருணைதான் அடிப்படை காரணம் என்று ஏன் இந்த முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்னால், இந்த 3 தரப்பினருடைய விஷயத்தில் குறித்தும் இறைவசனங்களும் நபிமொழிகளும் நிறைய காண முடிகிறது. சிறுவர்களின் விஷயத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா, நம்முடைய சிறுவர்களின் மீது கருணையோடு பார்க்காதவர்கள், நடத்தாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் என்பதாக சொல்கிறார்கள். வயாரின் ஷர்ப கபீரனா, நம்முடைய முதியவர்களை கண்ணியம் அறிந்து அவர்களை மதிக்காதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ்ல இந்த நபிமொழியில நம்ம பார்த்து கவனிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். யர்ஹம் என்ற அந்த கருணையை இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தது பெற்றோர்கள் விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஃபிலஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மதி வகுர் ரப்பி ரஹ்மா கம்மா ரப்பியானி ஸகீரா, இன்னும் இரக்கம் கொண்டும் பணிவென்றும் இறக்கையை இருவருக்கு நீ தாழ்த்துகிறாக. மேலும் என் இறைவனே, நான் சிறுபிள்ளையாக இருந்த போது என்னை பரிவோடு வளர்த்தது போல் அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக என்று நீ பிரார்த்திக்கிறாய். இந்த இறைவசனத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். என்னன்னா, அர்ஹம் ரஹ்மத் என்ற 2 வார்த்தைகளை, கருணை என்ற 2 வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். அடுத்தது கணவன் மனைவி விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَمِنْ آيَاتِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய அவர்கள் மனைவரை உங்களிடத்தே படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சொல்லிவிட்டு, உங்களுக்கிடையே அன்பையும் கருணையும் உண்டாக்கியிருப்பது அவருடைய அத்தாட்சிகளில் உண்டாதாகவும் சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தினர் இதில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இங்கேயும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரஹ்மத், இந்த கருணையை பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த 3 தரப்பினருக்கும் கருணை இருக்கிறதா, குடிக்கொண்டு இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும் சகோதரர்களே. பொதுவாக நாம் அல்லாஹ் இடத்துல ஒரு அருள்கொடையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? ஒன்று, அதற்காக முயற்சி செய்வோம், அந்த அருள்கொடைக்காக முயற்சி செய்வோம்.
இரண்டாவது, அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். யாரெல்லாம் எனக்கு அது கூட இந்த அற்புடைய கூட என்பதாக நாம் துஆ செய்வோம். அதே போலதான் கண்ணுடைய விஷயத்திலும் நம்ம அந்த கண்களை நம்மிடம் வர வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தில் அது சுரக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பண்பு நம்மளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விடத்துல அதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாத்துல ஆக உயர்ந்த அமல் எது என்பதாக நபிஸல்லல்லாஹு ஒரு மனிதர் கேட்கிறார். யார சொல்லலாம், இஸ்லாத்துல ஆக உயர்ந்த அமல் எது என்பதாக கேட்கிறார்கள். அந்த மனிதர் கேட்கிறார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துதைமுத் துஆம், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், வதக்கரு ஸலாம அலா மன் அரஃபத வ மன் லம் தஅரிஃப், ஒரு அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் சலாமை சொல்வதுதான் ஆக சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். நாயகம் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துல ஆக உயர்ந்தது பசித்தவருக்கு உணவளிப்பது. அடுத்தது எதுனா, நீங்க அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகமற்றவர்களுக்கும் நீங்க சலாமை சொல்வது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்த ஹதீஸ்ல மற்றொரு ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதர்களே உங்களுடைய சலாமை கூறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள், உணவளிங்கள், உறவினர்களுடன் சேர்ந்து வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இரவில் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த வேலையில நீங்கள் இரவில் நின்று தொழுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு நீங்கள் சலாமை பரப்புங்கள், சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். இந்த உம்மத் தவறாக புரிந்து கொண்ட ஹதீஸ்களிலே இன்னும் உண்டு. என்னன்னா, முதல் ஹதீஸ் என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அறிமுகமானவர்களுக்கு நீங்க சலாமை சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அறிமுகமான யாரு? அம்மா, அத்தா, தாதா, தாதி, சகோதர, சகோதரி, இப்படி அறிந்தவர்களுக்கு எல்லாம் சலாமை சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது ஹதீஸ் படி நாயகம் ஸல்லல்லாஹு சலாமை பரப்புங்கள் என்பதாக சொல்கிறார்கள். சலாம பரப்புவது எப்படி பரப்புவது? தெரியாதவர்கள், பக்கத்து மஹல்லா, இப்படி சொந்தக்காரர்கள், தெரியாதவர்களிடத்துல சலாம் சொல்வதுதான் இந்த சலாமை பரப்புவதன் நோக்கம். இந்த சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். சலாமை பரப்புங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் இலவாக இந்த உம்மத் மறந்து போன ஒன்று என்னன்னா, இன்றைக்கு கணவன் மனைவி சலாம் சொல்வதில்லை, கணவன் மனைவிக்கு சலாம் சொல்வதில்லை, மனைவி கணவனுக்கு சலாம் சொல்வதில்லை, தாய் தந்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சலாம் சொல்வதில்லை, பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தைகளுக்கு சலாம் சொல்வதில்லை, சகோதரன் சகோதரிக்கு சலாம் சொல்வதில்லை, சகோதரி சகோதரனுக்கு சலாம் சொல்லல, தாதா தாதி தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு சலாம் சொல்வதில்லை, பேர பிள்ளைகள் தங்கள் தாதா தாதிக்கு சலாம் சொல்வதில்லை. இன்னைக்கு வெறும் எண்ணிவில்லை, கைவிட்டு எண்ணக்கூடிய அளவு தான் சலாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது சொற்பமான நபர்கள் மட்டும்தான் சலாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவில் சலாம் சொல்வது இன்றைக்கு குறைந்து விட்டது. சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் மிகவும் குறைந்து விட்டது. ஒரு தந்தை தமது பிள்ளைக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கருணையை பெற்று தராமல் எப்படி வயதான காலத்துல நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து கருணையை எதிர்பார்க்க முடியும்? கணவன் மனைவிக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கருணையை பெற்று தராமல் எப்படி அந்த பிரச்சனையின் போது மனைவியிடத்திலிருந்து நாம் கருணையை எதிர்பார்க்க முடியும்? மனைவி கணவனுக்காக அல்லாஹ்விடத்திலிருந்து கருணையை பெற்று தராமல் எப்படி அந்த பிரச்சனையின் போது கணவனிடத்திலிருந்து கருணையை பெற்று தர முடியும்? அது மட்டுமல்ல, பேர பிள்ளைகளிடத்திலிருந்து கருணையை எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? பெரியவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் சலாமை அதிகரிக்க செய்ய வேண்டும். இந்த சலாம் என்பது அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தரக்கூடியது. முதல்ல நாம் வீட்டுக்கு நுழையும் போது சலாம் சொன்ன பழக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும், அது கட்டாயமாக்க வேண்டும். வீட்டுக்கு நுழைய சலாம் சொல்லிதான் வரும், நம்ம வீட்டாளர்கள் சொல்லி வைக்க வேண்டும். சலாம் அந்த அளவு அல்லாஹ் கருணையை வைத்திருக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உங்கள் இல்லங்களை நுழையும் போது அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்பட்ட அருள், அந்த கருணையை நீங்கள் ஒருவருக்கு ஒருவரை வாழ்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அந்த அளவு சலாமின் மூலமாக அல்லாஹ் தஆலா கருணையை வைத்திருக்கின்றான். அந்த கருணை சலாம் சொல்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா புனைய, என்னுடைய மகனே, இதா தஹல்த அலா அஹ்லிக
உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க சென்றால் சலாம் சொல்லுங்க. எப்போதும் பரக்கத்தின் அழைக்க உங்கள் மீது பரக்கத்தை உண்டாகும், உங்களுடைய குடும்பத்தார்கள் மீது பரக்கத்தை உண்டாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். நம்ம இதை புரிந்து கொள்வோம். சலாம் என்பது நம்ம குடும்பத்தார்கள் சலாம் சொல்வது மூலமாக அவருக்கும் பரக்கத்து கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி அவருக்கும் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் சலாம் சொல்வது மூலம் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி பரக்கத்து கிடைக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலம் சொல்லி தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது ரொம்ப குறைந்தவர்கள் தான். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கும் போதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது கைவர்கள் அவதூறு பரப்பிய அந்த நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாமை சொல்லக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம், பெரியவர்கள் சின்ன பசங்க போய் சலாம் சொல்லுவோமா? அவர் என்னை விட வயது குறைந்தவர்கள், நான் போய் எப்படி சலாம் சொல்லுவேன்? எனக்கு ஒரு கேவலமா இருக்கு, வெக்கமா இருக்கு என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் வயது குறைந்தவர்கள், ஆனால் பெருமானார் சலாம் சொல்ல பழக்கம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சலாம் எப்போதெல்லாம் சொல்ல வேண்டும்? நமக்கெல்லாம் இருக்கும், சலாம் எப்போதெல்லாம் சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும், இப்படிலாம் நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா லகிய அஹதுக்கும் அஹாஹு, உங்களில் ஒருவர் தங்களுடைய சகோதரர்களை சந்தித்தால் فَلْيُسَلِّمْ عَلَيْهِ, அவர் மீது சலாம் கூறட்டும். فَإِنْ حَالَتْ بَيْنَهُمَا شَجَرَةٌ, அவருக்கு மத்தியில மரம் குறுக்கிட்டால், அவ் ஜிதாருன் அல்லது சுவர் குறுக்கிட்டால், அவ் ஹஜருன் அல்லது பாறைகள் குறுக்கிட்டால், ثُمَّ لَقِيهُ فَلْيُسَلِّمْ عَلَيْهِ أَيْضًا, மீண்டும் அவருக்கு சலாம் சொல்லட்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இந்த ஹதீஸை நம்ம விளங்கி பார்க்க வேண்டும். என்னன்னா, சலாம் எப்போதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒருவர் வருகிறார், வரும்போது சலாம் சொல்கிறார், சலாம் சொல்லிட்டு அந்த செவத்துக்கு பின்னாடி மறைஞ்சிட்டாரு. அந்த செவத்து மறைஞ்சிருச்சு. மறைஞ்சிட்டு மீண்டும் வருகிறார், மீண்டும் பார்க்கிறார், மீண்டும் சலாம் சொல்லுங்க. அது செவத்து ஏதோ மறைவு ஏற்பட்டுச்சுன்னா மீண்டும் சலாம் பார்க்கிறீங்கன்னா மீண்டும் சலாம் சொல்லுங்கள் என்பதாக அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்போதெல்லாம் ஒரு மனிதரை பார்க்கிறீர்களோ அப்போதெல்லாம் சலாம் சொல்லுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து வீட்டுக்கு நுழையும் ஒரு சலாம் சொல்வதால் கிடைக்கும் அந்த அந்தஸ்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். அந்த 3 நபர்கள் யாருன்னா, அவருக்கு என்னென்ன கிடைக்கும்னா, அவர்கள் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை தருகிறான். அவர்கள் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை தருகிறான். இரண்டாவது என்ன, அவர் எந்த வேலை செய்தாலும் அல்லாஹ் அந்த மனிதருக்கு அதுல அந்த வேலையில உதவி செய்கிறான். மூன்றாவது, அவர் மரணித்தால் அவருக்கு சொர்க்கத்தை தருகிறான். அந்த 3 நபர்கள் அந்த யாருன்னா, அப்படிப்பட்ட அந்தஸ்து கொண்டவர்கள் யாருன்னா, அது முதலாவது அவர் வீட்டுக்கு நுழையும் போது சலாம் சொல்லக்கூடியவர். தங்களுடைய வீட்டுக்கு நுழையும் போது சலாம் சொல்லி போவார்கள் அல்லவா, அவருக்கு இந்த 3 அந்தஸ்து கிடைக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது யாருன்னா, பள்ளிக்கு வருகிறார்கள் அல்லவா, அவருக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது யாருன்னா, அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட்டவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள். இந்த 3 நபர்களுக்கும் தான் இந்த அந்தஸ்து கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தது, சலாம் சொல்வதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் அந்தஸ்தை பார்த்தோம். சலாம் சொன்னா என்னென்ன நன்மை கிடைக்கிறது? ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக ஒரு சலாம் சொல்கிறார். சலாம் சொல்லிட்டு உட்காருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த மனிதர் உட்கார்ந்த பின்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 10 நன்மை என்பதாக சொல்கிறார். இப்ப இரண்டாவதாக ஒரு மனிதர் வருகிறார். அவரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்பதாக சொல்லிவிட்டு
நாயகம் ஸல்லல்லாஹு பதில் சொல்கிறார்கள், வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக சொல்லிவிட்டு அந்த மனிதர் உட்கார்ந்த பின்னாடி அந்த மனிதருக்கு உங்களுக்கு 20 நன்மை என்பதாக சொல்கிறார். மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாமை முழுவதுமாக சொல்கிறார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அந்த மனிதர் உட்கார்ந்த பின்னாடி அந்த மனிதருக்கு 30 நன்மை என்பதாக சொல்கிறார். அப்ப இந்த ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சலாமை நாம் எந்த அளவு சொல்கிறோமோ அந்த அளவு நன்மை கிடைக்கும். சலாம முழுசா சொன்னா 30 நன்மை, இல்ல பாதி சொன்னா எவ்வளவுங்க 20 நன்மை, இல்ல கால்வாசி சொன்னா 10 நன்மை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள். இந்த அளவு நன்மைகள் கிடைக்கிறது என்று சலாம் சொல்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சலாம் சொன்னால் ஒரு மனிதருக்கு அன்பை அதிகரிக்கும். சலாம் என்னங்க? அன்பை, ஒருவருக்கு ஒருவருடைய அன்பை அதிகரிக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீங்கள் முஃமினாக ஆகாத வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவருடைய மற்றவரை நேசிக்காத வரை நீங்கள் உண்மை முஃமினாக ஆக முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உங்களுக்கிடையே நேசத்தை உண்டாகும் செயலை சொல்லி தரட்டுமா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என்னன்னா அதுதான் உங்களுக்கிடையே சலாமை தாராளமாக பரப்புவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சலாம் சொன்னா ஒரு மனிதனுக்கு மற்றவர்களுக்கு என்ன உருவாகுது? அன்பு உருவாகுது, நேசம் உருவாகுது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டினார்கள். உலகத்திலே முதலாக கொடுக்கப்பட்ட உள்ள அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம் என்னன்னா சலாம் தான். சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா களிமண்ணிலிருந்து படைக்கிறான். படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிரினம் எவ்வளவுன்னா 60 அடி. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க போய் மலக்குமார்கிட்ட சலாம் சொல்லுங்க, மலக்குமார்கள் பதில் சலாம் சொல்லுவாங்க, நீ கேட்டுக்கோங்க என்பதாக சொல்கிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களுக்கு செல்கிறார்கள். சென்று ஸலாம் அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது சாந்தி உண்டாக்கும் என்பதாக சலாம் சொல்கிறார்கள். இப்ப மலக்குமார்கள் எக்ஸ்ட்ரா அதிகப்படியான வார்த்தைகள் பயன்படுத்துகிறார்கள். இங்க அல்லாஹ் உங்கள் பதிலை சொல்கிறார்கள், வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியும் அல்லாஹ்வுடைய கருணையும் உண்டாகட்டும் என்பதாக மலக்குமார்கள் அதிகப்படியான வார்த்தைகளை இங்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த உலகத்துல முதலாக மனிதர்கள் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதம் என்னன்னா, அது உலகில மிகப்பெரிய கஞ்சனி யார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்துல மிகப்பெரிய கஞ்சனி யாருன்னா, சலாம் சொல்லிட்டு யார் பதில் சொல்லுறியோ அவங்கதான் மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்ல, கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ஒன்று என்னன்னா, தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்வார்கள். தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்வார்கள். இது கியாமத் நாளின் அடையாளங்களில் ஒன்று என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்றைய அப்படிதான் இருக்கிறது. நாம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் நாம் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லவா, சலாம் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருகிறேன் என்பதாக சொன்னார்கள் அல்லவா, அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.